வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போனா கேந்திரிய வித்யாலயா அரக்கோணத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. மத்திய அரசு வேலையிடம் வந்து உங்களுக்கு வேலூர்ல ஆசிரியர் பதவிக்காக வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. முழுமையா வீடியோ பாருங்க, எக்காரணம் கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சோம், அதுக்கு உண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல வந்து பெட்டர் கண்டென்ட் போடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் தெரிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம முன்ன சொன்ன மாதிரியே கேந்திரிய வித்யாலயாவில் வந்து ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கு. ஜாப் லொகேஷன் வந்து வேலூர்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்ட்ராக்ட் பீரியடுக்கு உண்டான ஜாப். இது உங்களுக்கு வந்து நிரந்தரமுக்கு உண்டான ஜாப் கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் உண்டான ஜாப். என்னென்ன போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் போட்டிருக்காங்க. ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் போட்டிருக்காங்க. பிரைமரி டீச்சர் போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் போட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பிளஸ் கிளர்க்கு போட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோச் போட்டிருக்காங்க. யோகா டீச்சர் போட்டிருக்காங்க. நர்ஸு, தமிழ் டீச்சர், அகாடமிக் கவுன்சிலர், இது எல்லாமே எல்லாத்துக்கு முன்னாடி போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்கணும். அவங்களோட குவாலிஃபிகேஷன் 50% வந்து மார்க் இருக்கணும்ன்றாங்க B.Edல. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க் B.E B.Tech முடிச்சிருக்கணும்ன்றாங்க. இன்ஜினியரிங் ஃபீல்டில் ட்ரைன்டு கிராஜுவேட் டிகிரி பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், சான்ஸ்கிரிட் இதில் 50% மார்க் முடிச்சிருக்காங்க. பிரைமரி டீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர் வந்து 50% மார்க் வந்து முடிச்சிருக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா டிகிரி இல்லை PG இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்ன்றாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும், பிளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ், டைப்பிங் ஸ்பீட் தெரிஞ்சிருக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோச் பார்த்தீங்கன்னா B.E இல்லை M.P.E எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் கோச்சிங், அத்லெட், ஃபுட்பால், ஹாக்கி, பாஸ்கெட் பால்ல இருக்கணும்ன்றாங்க. யோகா டீச்சர் எனி டிகிரி மினிமம் 50% ஆஃப் இன் டிப்ளமோ இன் யோகால முடிச்சிருந்தாலும் ஓகேன்றாங்க. நர்ஸ் பார்த்தீங்கன்னா B.Sc டிகிரி இன் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும்ன்றாங்க. தமிழ் டீச்சர் பார்த்தீங்கன்னா B.A தமிழ் டீச்சர் வித் மினிமம் 50% மார்க் இன் B.Edல முடிச்சிருக்கணும்ன்றாங்க. அகாடமிக் கவுன்சிலர் ப்ளீஸ் ரெஃபர் த வித்யாலயா வெப்சைட்ல கொடுத்துருக்காங்களா, அதுக்கு உண்டான லிங்க் அது பார்ப்போம். அதே மாதிரி வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 65 வயது வரையும் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. 1/4/2019 இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க்லாம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணீங்க. அதே மாதிரி சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா 27,500 ரூபாய் போட்டுருக்காங்க பேசிக் ஸ்கேல் படி. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அது 27,500 ரூபாய். ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சருக்கு 26,250 ரூபாய் போட்டிருக்காங்க பர் மந்த். பிரைமரி டீச்சர் பார்த்தீங்கன்னா 26,250 ரூபாய் போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கும் 21,250 ரூபாய் போட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பர் டே வந்து கவர்மெண்ட் ரேட் படி கொடுப்பாங்களாம், அது என்னதுன்னு முழுமையா போடல. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோச் பாத்தீங்கன்னா 21,250 ரூபாய் பர் டே பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யோகா டீச்சர் பாத்தீங்கன்னா 26,250 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. நர்ஸுக்கு 750 rupees ஒர்க்கிங் டேஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி டீச்சருக்கும் அகாடமிக் கவுன்சிலருக்கும் உண்டானது ப்ரிப்பரேஷன் டு ஒர்க் அப்படின்னு இருக்கலாம், ப்ரொபோஷன் டு ஒர்க்னு போட்டிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ தான், இந்த எக்ஸாமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இதை எப்படி அப்ளை பண்றதுன்னா www.kbthaakkolm என்ற வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ACI.in வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கணும். அது கூட உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஜெராக்ஸ் காப்பீஸ், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வச்சு என்னைக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா February 28, 2019 காலையில 9 to 12 மணி வரை நடக்குது. எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேந்திரிய வித்யாலயா CISF தக்கோலம் டிஸ்ட்ரிக்ட் வேலூர்ல வந்து நடக்குது. இதுக்கு உண்டான லிங்க்கும் நான் கொடுக்குறேன், எல்லாமே வந்து நோட்டிபிகேஷன் பேஜ்ல இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குன்னா பாஸ் இன் சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் முடிச்சிருக்கணும்ன்றாங்க. இன் போஸ்ட் ஆஃப் RTRT அண்ட் TGD காம்பன்சேட் டு டீச் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில எடுக்க தெரிஞ்சிருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸ்ல வந்து ஒர்க் பண்றது உண்டான அனுபவம் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே தான், அதே மாதிரி டூரிங் த இன்டர்வியூல டெமோ கிளாஸ் உங்களை எடுக்க சொல்லுவாங்களாம். அந்த டைம்ல நீங்க வந்து இன்டர்வியூ போயிருக்க டைம்ல. அதே மாதிரி கேம்ஸ், கோச்சிங், இது சம்மந்தப்பட்டதுல எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆசிட்டிஸ் எல்லாமே சேம் தான், இது கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல வந்து நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்டோட நேம் எழுதிருங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல உங்க போட்டோ ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க நேம், அதே மாதிரி உங்க அப்பா நேம், உங்க டேட் ஆஃப் பர்த் 1/4/2019 உங்களுக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜை மென்ஷன் பண்ணுங்க. மேலா ஃபீமேலான்றது மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ், உங்க சிட்டி, பின்கோடு, மொபைல் நம்பர் இதெல்லாமே. அதே மாதிரி என்ன கம்யூனிட்டி, என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருங்க, 10th 12th இது வரையும் இந்த டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ணுங்க. எப்போ முடிச்சிங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க், எந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க ஸ்பெஷலிஸ்ட் அது மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு PhD இது மாதிரி முடிச்சிருக்கீங்களா, அதுல B.Ed எப்போ பண்ணீங்க,
B.Tech எப்போ முடிச்சிங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அனுபவம் வந்தனா அதோட எக்ஸ்பீரியன்ஸ், என்ன போஸ்ட்ல ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணீங்க, அங்கே என்ன சேலரி வாங்கியிருந்தீங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, பிரைமரி செகண்டரியில் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோன்னு டிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அதில் எடுத்த மார்க் எவ்வளோ, எப்போ முடிச்சிங்க, எந்த வருஷம் முடிச்சிங்க கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் எடுக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, அதே மாதிரி வேரியஸ் கேந்திர வித்யாலயா வந்து எதனா செலக்டட் ஆயிருக்கீங்களா என்ன எதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ணுறீங்களோ உங்களோட அட்ரஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் சைனு, உங்கள் நேம் போட்டு இது பண்ணுறங்க. இதெல்லாம் வந்து கீழே ஆஃபீஸ் யூஸ்க்கு பண்ணிக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்களா சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும், அதுக்குண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபியூச்சரில் பெட்டர் கண்டென்ட் போடுவோம். நன்றி. I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotions.